தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிருக்கான உரிமை தொகையை 1000 இருந்து 2000 ரூபாய் உயர்த்துறதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனி எலெக்ஷன் வர்றதால அந்த மாதங்களுக்கான தொகையை முன்கூட்டியே மகளுடைய அக்கௌண்ட்ல போட போறதா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சரோட இந்த அறிவிப்புக்கு தாவேகா கட்சியில இருந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. திடீர்னு இந்த 2000 ரூபாய் அறிவிப்பு கொடுத்தது எப்படி? கோடைகால அறிவிப்புன்னு இதை சொல்றாங்க. இந்த ஆண்டு மட்டும்தான் இந்த கோடை காலம் வருதா? எப்பவும் வழக்கமா மாசம் 15ஆம் தேதி தான் இந்த உரிமை தொகையை அக்கௌண்ட்ல போடுவாங்க. இப்போ 13ஆம் தேதி எதுக்காக போடுறாங்க? இதுக்கு காரணம் வீட்டுக்கு வீடு ஒழிக்கிற தலைவர் விஜயோட விசில் சத்தம் தான். மகளிரோட பேர் ஆதரவு தலைவர் விஜய்க்கு இருக்கிற அச்சத்தால தான் இவங்க இப்படி பண்றாங்க. இந்த அறிவிப்புல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக தாவேகாவை தான் ஒரு எதிரியா பாக்குது, போட்டியா பாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என் அருமை தாய்மார்களே, அக்கா தங்கைகளே, உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி விஜயின் அரசியல் வருகையால் ஏற்பட்ட தாக்கத்தால் கிடைத்த இந்த உரிமை தொகையை சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லா மகளிருக்கும் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. நம்ம ஆட்சி வரும்போது இதே மாதிரி இலவசங்கள்லாம் அறிவிக்காம மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. வரப்போற தேர்தலில் திமுக கட்சிக்கு விசில் ஊத போற எல்லா மகளிருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த உரிமை தொகையை 13ஆம் தேதி அறிவிச்சதுக்கு காரணம், ஒருவேளை சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு தலைவர் விஜயோட மக்கள் சந்திப்பு கூட்டம் இருக்கு. இப்படிதான் தலைவர் விஜய் என்னென்ன ப்ரோக்ராம் பண்றாரோ அந்தந்த டைம்ல சில நலத்திட்டங்கள், உதவிகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்லயே அவங்களும் இன்னொரு இடத்துல மாநாடு போட்டு பேசுறாங்க. ஆளுங்கட்சியோட பயம் நல்லாவே தெரியுது.